இன்றைக்கி நம்ம ஒரு பிம்பிள் ஃப்ரீ ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நீம் பவுடர் விசஸ் முல்தானி மட்டி. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முல்தானி மட்டி, ரோஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் ஃபேஸ் பேக்குக்கு கொஞ்சமாக வேப்பிலை பொடி கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதை 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாமல் லைட்டாக ஜென்டிலாக வாஷ் பண்ணிவிடுங்க. எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்க்கும்போது முல்தானி மட்டி இருக்குல்லையே அந்த சைடு தான் பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா முல்தானி மட்டி உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயிலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஃபேஸில் ஆயில் இல்லாதப்போ அந்த இடம் இன்னுமே பிரைட்னஸாக தெரியுது. ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ்க்கு. இதுவே நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் பெயினை மட்டும் கம்மி பண்ணுறதும் இல்லாமல் பிம்பிளோட சைஸுமே கம்மி பண்ண உதவும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.